ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ்விழி ஃபேமிலி சேட்டைகள் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக கூர்க் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப் பற்றி தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிலாம் போகலை. என் ஹஸ்பண்ட் சடனாக சொல்லி டக்குன்னு கிளம்புனது தான். பெங்களூர்லேருந்து நைட் 11:30க்கு மைசூருக்கு ட்ரெயின் இருக்குது. அதில் தான் மைசூர் போயிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் இருந்து நைட்டு ஒரு 10 o'clock போல் தான் கிளம்பணும். எங்களுக்கு இங்கே ஹொஸ்கோட்டையிலேருந்து பக்கத்தில் எஸ்எம்விடி ஜங்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் 11:30க்கு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் போனோம். ஃப்ரைடேனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் மெஜஸ்டிக் வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாகவே தான் இருந்தது. அப்புறம் தான் கூட்டம் வந்தது. நாங்கள் உட்காந்து போகிறதுக்கு எங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு. விடிய காலையில் ஒரு 4:30க்கு மைசூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு 5:30க்கு தான் எங்களுக்கு கார் வந்தது. கார் வந்ததும் ஏறி கூர்க்குக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நைட்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல் ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு கூலிங்காக இருந்தது. நாங்கள் போகிறப்ப கூட லைட்டாக தூறலோட கிளைமேட் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் டு கூர்க்கு போகிற வழியில் இருக்கிற மைசூர் கோல்டன் டெம்பிள் தான். நாங்கள் மார்னிங் 7 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். காலையில் சீக்கிரம் போனனால க்ரௌடே இல்லை. ஒரு 2-3 கார் தான் இருந்தது. இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா குசால் நகர் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. இங்கே மைசூர்லேருந்து போகிறதுக்கு நிறையா பஸ் ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திபெத்தியன்ஸ் தான் இருக்காங்க. இது திபெத்தியன் உலகம்னே கூட சொல்லலாம். இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ்லேயே நிறையா ஹாஸ்டல் மாதிரி வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே தான் அவங்க எல்லாருமே தங்கி இருக்காங்க. அங்கே இருந்தே தான் புத்திசம் எல்லாமே படிக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கும் கூட சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த புத்திசம் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்குனே அங்கே தனியாக போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த காலத்தில் வந்தவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. உள்ளே போனதுமே முன்னாடி ஒரு கோவில் இருக்கும். அதோட என்ட்ரன்ஸில் அவங்களோட லீடர் ஃபோட்டோவை பெருசாக வச்சுருப்பாங்க. அப்புறம் உள்ளே மெயினாக இருக்கிற அந்த கோவிலுக்குள்ளே போனதுமே பிரமிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே 3 ஸ்டாச்சு இருந்தது. சென்டரில் இருக்கிறது புத்தரோட ஸ்டாச்சு, அது 60 அடின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சைடில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு லார்டு பத்ம சம்ஹாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா லார்டு அமிர்தாயுசுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா ஆர்ட் ஒர்க்லாம் அவ்வளோ வேலைப்பாடுகளோட அழகாக இருந்தது. இங்கே உள்ளேயே பில்லோ கூட வச்சுருக்காங்க. நம்ம அதை எடுத்து போட்டு உட்காந்து மெடிடேஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த கோவிலுக்குள்ளே போனதுமே அவ்வளோ அமைதியாக இருந்தது. பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்தது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டெம்பிள்குள்ளே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த கோல்டன் டெம்பிளும் ஒன்று. நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம்க்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதா தான் பிளான் வச்சுருந்தோம். ஆனால் எங்களோட கார் டிரைவர் தான் போகிற வழியில் இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே ஹாஸ்டலுக்கு கீழேயே சில கடைகள் அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் சீக்கிரமாக போயிருந்தனால எதுவும் ஓப்பன் பண்ணலை, க்ளோஸில் தான் இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட போகலான்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருந்தோம். போகிற வழியில் தான் இந்த காவேரி ரிவர் இருந்தது. அதையும் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போனோம். எங்களுக்கு கூர்கில் எங்கே ஃபுட்டு நல்லா இருக்கும்னு தெரியாதுன்றதுனால டிரைவர்கிட்ட சொல்லி அவரே தான் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா துபாரே எலிஃபண்ட் கேம்ப்க்கு தான் போயிருந்தோம். இந்த எலிஃபண்ட் கேம்ப் எங்கே இருக்குன்னா மடிக்கேரியிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த எலிஃபண்ட் கேம்ப் போகிற வழிலாம் ரொம்ப அழகாக இருந்தது, மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 11 AM, அப்புறம் ஈவினிங் 4:30 to 5:30 PM தான் ஓப்பனில் இருக்குமா. அப்போ தான் நம்மளை கேம்ப்குள்ளே விடுவாங்களாம், மற்ற டைமிங் அலோடு இல்லை. இங்கே காவேரி ரிவர் தான் போயிட்டுருக்கு. இங்கே மொத்தமாக ஒரு 50 யானை வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பாப்பாவுமே எலிஃபண்ட் பார்க்க போகிறோன்னு ரொம்ப ஜாலியாக வந்தா. நாங்கள் போகிறப்பவே பார்க்கிங்கில் நிறையா வண்டிகள் இருந்தது. வெளியே ஹார்ஸ் ரைடும் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இங்கே டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 275, போட்டிங்க்கு 200, அப்புறம் கேம்புக்குள்ளே போகிறதுக்கு 75 rupees.
சின்ன குழந்தைங்களுக்கெலாம் ஃப்ரீ தான், அதனால் பாப்பாவுக்கு டிக்கெட் இல்லை. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவில் தான் போயிருந்தோம். பட் நிறையா க்ரௌட்லாம் இல்லை, ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. வீக் டேஸில் நம்ம வந்தோன்னா டிக்கெட் ரேட் கொஞ்சம் கம்மி தான், வீக் எண்டில் மட்டும் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு சேலஞ்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக டிக்கெட் எடுத்ததுமே யானையை வந்து பார்த்துட முடியாது. இந்த காவேரி ரிவரில் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு போனால் மட்டும்தான் யானையை பார்க்க முடியும். அது போகிறதுக்கு நிறையா போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மூலமாக தான் மாறி மாறி நிறையா போட்டிங்கில் எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. நாங்கள் போகிறப்ப நிறையா தண்ணி ஓடுனது, ஒரு பக்கம் பார்த்ததும் கொஞ்சம் பயமாகவே கூட இருந்தது. நல்ல ஸ்பீடில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:30லேருந்து 10:30க்குள்ளே யானையை கொண்டு வந்து ரிவரில் குளிப்பாட்டுவாங்களாம். நாங்கள் போகிறப்ப கரெக்டாக ஒரு யானையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. 10:30க்குள்ளே குளிப்பாட்டி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 11 o'clockக்குள்ளே யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் 11 o'clock மேலே எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் யானையை ஃபாரஸ்ட்டில் விட்டுடுறாங்க. திரும்ப ஈவினிங்குமே இதே ப்ராசஸ் கண்டினியூவாக டெய்லி ரொட்டீனாக நடக்குது. நம்மளை மாதிரி போகிறவங்களை கூட யானையை குளிப்பாட்டவோ ஃபீட் பண்ணவோ அலோவ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தமாக ஒரு 50 எலிஃபண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 எலிஃபண்ட் வரைக்கும் பார்த்துருப்போம். உள்ளே அங்கங்கே சின்ன சின்ன செட்டு மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைக்கு அங்கே தான் ஃபீட் பண்ணுவாங்களாம். அப்புறம் அங்கங்கே நிறையா சின்ன சின்ன சிட்டிங்லாம் கூட வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ரிவரை ரசிக்க அவ்வளோ அழகாக இருந்தது. வீக்கெண்ட் டைம்லலாம் மார்னிங் ஒரு 8:30க்குள்ளே அங்கே போயிட்டா மட்டும்தான் க்யூ நின்று இங்கே டிக்கெட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் இங்கே வந்துட்டு டிக்கெட் கிடைக்காம கூட திரும்பி போயிருக்காங்களாம். நாங்கள் போனது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போயிருந்தோம். ஃபெஸ்டிவல்னால சரியாக ரஸ் இல்லையா என்னன்னு தெரியலை. இங்கே எலிஃபண்ட் ரைட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா போட் ராஃப்டிங் கூட வச்சுருக்காங்க. அது டிக்கெட் ஒரு பர்சனுக்கே 3000 சொன்னாங்க. இந்த கேம்புக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு ராஃப்டிங்கில் போய் ரிவர் சுற்றி காட்டிட்டு அப்படியே யானையை குளிப்பாட்டுற இடம் வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்து விட்டுருவாங்களாம். நாங்கள் உள்ளே போய் எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் போட்லேயே கூட்டிகிட்டு வந்து இந்த கரையில் விட்டுடுறாங்க. வெளியே வந்ததும் பாப்பா இளநீ வேணும்னு கேட்டால் அதை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வேறு இடம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃபண்ட் கேம்பில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிக்லி ஹோல் ரிசர்வாயர் இருக்குது. அங்கே தான் வந்திருந்தோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக வந்து இயற்கையை பார்த்து ரசித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்னிக் பிளேஸ் தான். வெளியே கொஞ்சம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இந்த ரிவரில் முதலெல்லாம் கூட இருக்குன்னு போர்டில் வச்சுருந்தாங்க. இங்கே என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து போனால் அந்த ரிசர்வாயரை பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். நாங்கள் அங்கே போனதுமே நல்லா தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நானும் பாப்பாவும் போகலை, முன்னாடி மட்டும் பார்த்துட்டு காரில் போய் உட்காந்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. கூர்க்கு போகிற நிறையா பேருக்கு இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது கூட தெரியலை. சம்மர் டைமில் இங்கே வந்தோன்னா இந்த ரிசர்வாயரில் சுத்தமாக தண்ணியே விழுகாது. மான்சூன் டைமில் வந்தால் மட்டும்தான் தண்ணி விழுகிறத பார்க்க முடியும். இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே காஃபி பிளான்டேஷன் இருக்குதுன்னு அதை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. உள்ளே போனதுமே ஸ்பைசஸ், காஃபி அதோட ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக வந்தது. இங்கே ஃபுல்லாகவே ஸ்பைசஸ், காஃபி பவுடர், அப்புறம் சில ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரிஜினல் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபஸ்ட்டு போனதுமே எல்லாருக்குமே ஃப்ரீயாக காஃபி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் காஃபி கொட்டையிலேருந்து காஃபி பவுடர் எப்படி பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. காஃபி கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணுற மிஷின், அப்புறம் பவுடராக அரைக்கிற மிஷின்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் கேட்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காஃபி பவுடரை கூட கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் என்ன வாங்கலான்னு ஒன்றா ரேட்லாம் பார்த்துட்ருந்தோம். எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிறனால ரேட் கொஞ்சம் கூட தான் இருந்தது நம்ம நார்மலாக வாங்குறத விட.
சாக்லேட்ஸ்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. டார்க் சாக்லேட்னால் பொதுவாக கசப்பு இருக்கும்ல, ஆனால் அங்கே கசப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு பாக்ஸ் சாக்லேட் மட்டும்தான் அங்கே போய் வாங்கினோம். இந்த காஃபி பிளான்டேஷன்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் தான் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் இருந்தது. நாங்களுமே ரொம்ப டயர்டாகிட்டோம். இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்காமல் எங்கேயும் போக முடியாதுன்னு 12 o'clock போல் ஹோட்டலுக்கு போயிட்டோம். நாங்கள் போயிருந்த இந்த இக்லோ ரெசிடென்சி மடிக்கேரியில் மெயின் பிளேஸில் தான் இருந்தது. இங்கே ரூம் எடுத்துட்டா எல்லா பிளேஸுமே இங்கேருந்து பக்கம்தான்னு போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இப்படி ஒரு சென்டர் பிளேஸில் ரூம் எடுத்துட்டோம். நாங்கள் போன ரூம் இதுதான். நல்லா நீட்டாக இருந்தது, சின்ன ரூமாக இருந்தாலுமே கூட. போனதுமே பாப்பா பெட்டில் ஏறி விளாட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் வெளியே ஹோட்டலில் சாப்பிடாம ரூம்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு வந்துட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எந்திரிச்சு குளித்து ரெடியாகி ஈவினிங் 4 o'clock தான் அடுத்த பிளேஸ்க்கு பார்க்குறதுக்காக கிளம்புனோம். அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தினால் ரோட்டில் விநாயகர் ஊர்வலம் நிறையா பார்த்தோம். 4 o'clock மேலே ஆனதுமே அங்கே மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டுமே லைட்டாக வெயில் அடிக்க அப்புறம் கொஞ்சம் நேரம் தூறல் விழ இப்படி தான் மாறி மாறி இருந்தது. அடுத்து நாங்கள் வந்த பிளேஸ் என்னென்னா அப்பி ஃபால்ஸ். இதை அப்பே ஃபால்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுதான் கூர்கிலேயே பெஸ்ட்டு ஃபால்ஸும் கூட. செம்மையாக இருந்தது. இதை உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 rupees. இங்கே டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். உள்ளே வந்து ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. நிறையா ஸ்டெப்ஸாக கூட போட்டிருக்காங்க. நாங்களும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னு போயிட்டே தான் இருக்கோம். ஃபால்ஸ் கொஞ்சம் கூட கண்ணுக்கு தெரியலை. காடுகளுக்கு நடுவில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போகிற வழி எல்லாமே காஃபி பிளான்டேஷன் அப்புறம் ஸ்பைசஸ் பிளான்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே வண்டுகளோட சத்தம் அவ்வளோ கேட்டுச்சு. பக்கத்தில் நெருங்க ஃபால்ஸில் தண்ணி விழுகிற சவுண்ட் நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ ஃபால்ஸை ரீச் ஆனதும் போய் பார்த்தா அவ்வளோ தண்ணி விழுகுது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே செப்டம்பர் மந்த்துக்கு மேலே தான் தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக விழுகும்னு சொல்கிறாங்க. ஒரு 5 months சீசன் அப்போ நிறையா விழுகுமா. எங்கே நல்ல நேரம் நாங்கள் அங்கே போகிறப்ப தூறல் எதுவும் விழுகலை. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சி நின்றுருக்கு. நாங்களும் அங்கே போனதுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஸ் டோம்ப். இங்கே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 rupees தான். இந்த பிளேஸுமே கூட கூர்கோட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே மொத்தம் 3 கல்லறை இருக்கும். இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லறைன்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி நல்லா பார்க் மாதிரி கார்டனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற 3 கல்லறையில் சென்டரில் இருக்கிற கல்லறை மட்டும் முந்தி ஓப்பனில் இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் போகிறப்ப அதுவுமே ஓப்பனில் இல்லை, க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இங்கே மேலே இருந்து அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. பழங்காலத்து ஒரு இந்து அரசருக்காக தான் இந்த கல்லறை எல்லாமே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேயில் நாங்கள் லாஸ்ட்டாக வந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சீட் கார்டன். இது ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். இதில் என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 20 rupees, கிட்ஸுக்கு ஃப்ரீ தான். உள்ளே போனதுமே குட்டீஸ்க்காக ஸ்லைடிங் ட்ராம்போலின்லாம் இருந்தது. அதுக்கு தனியாக 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பாப்பா அதை பார்த்ததுமே விளாட போகணுன்னு சொல்லிட்டா. ஸோ அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அவளை போய் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்க போனோம். நாங்கள் இந்த பார்க் போய் சுற்றி பார்க்க போகிறதப்ப 6 o'clock மேலே ஆகி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி நிறையா அனிமல்ஸோட ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறப்ப வந்திருந்தா பாப்பாவை நல்லா விளாட வச்சுருக்கலாம். ஆனால் நாங்கள் போனப்போ இருட்டாகிருச்சு. அப்புறம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அங்கே இருந்து ஆப்போசிட்டில் மவுண்டெயின்லாம் மிஸ்டோடு பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப இருட்டானனால நாங்கள் ரூமுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கேருந்து 2 minutesல தான் எங்கள் ரூம் இருக்குது. வெளியே வந்ததுமே கரெக்டாக விநாயகர் ஊர்வலம் வந்தது. அதையும் பார்த்துட்டு ரூமுக்கு போய் அங்கேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இதோட ஃபர்ஸ்ட் டே vlog முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டே vlog ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.